இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆத்ம தரிசன ஜெபைக்கியத்தின் சார்பிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்மாவின் ஆகாரம் என்ற பகுதிக்காக ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது சிலர் அவரை பார்த்து இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? போஜனபான பிரியன், போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். இப்படியெல்லாம் ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலர் பாராட்டினார்கள். அவர் தேவகுமாரன், மகிமை, அவரை போல யாரும் பேசலை, அவர் மாதிரி இந்த அற்புதம் யாரும் செய்ய முடியாது. சிலர் அவரை பார்த்து அவருடைய மகிமையை கண்டு, அவருடைய அற்புதத்தை கண்டு அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் ஒரு பெருங்கூட்டம், இவர் போஜன பிரியன், இவர் மதுபான பிரியன், இவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், இப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் பாராட்டின பாராட்டுகளும், இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த அவரை வேதனைப்படுத்தும்படி, தரம் தாழ்த்தும்படி சொன்ன எந்த வார்த்தைகளாலும் இயேசு கிறிஸ்து சேதப்படலை, அதனால் அவர் காயப்படலை. இப்போ நிறைய ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அவர் எளிமையான வஸ்திரம் தரித்து கொண்டு பிரசங்கம் பண்ணினார். உடனே பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, பார்த்தீங்களா ஒன்றும் இல்லாதது மாதிரி வேஷம் போடுறாரு, தன்னுடைய தோற்றத்தை எளிமையாக்கி அநேகரை ஏமாற்றுகிறார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்தார்கள். அவர் ஒரு வாடகை வீட்டில், ஒரு எளிமையான ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவர் சொன்னார், இவருக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தால் தான் இவர் சொந்த வீட்டில் போய் குடியிருக்கலாமே, இவருக்கு போதுமான விசுவாசம் இல்லை, அதனால தான் வாடகை வீட்டில் இருக்கிறாரு. அவர் கொஞ்ச காலத்தில் நல்ல சொந்த வீடு கட்டி அவர் வாழ்ந்தார். அவ்வளோ பார்த்தீங்களா, ஊழியன்னு சொல்லி ஊரை கொள்ளையடிச்சு வந்த பணத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பெரிய ஆடம்பரமான வீட்டை கட்டி விட்டார் அப்படின்னு அவரை வசைப்பாடினார்கள். அவர் நிதானமாக பேசினார், பிரசங்கம் பண்ணும்போது நிதானமாக பேசினார். அதை கேட்டவங்க சொன்னாங்க, இவருக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னு சொல்லி அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அலட்சியம் பண்ணினார்கள். இதை கேட்ட உடனே அவர் சத்தமாய் பேச ஆரம்பித்தார். மக்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிரசங்க நடையை மாற்றி சத்தமாய் பேசினார். உடனே சொன்னார்கள், பார்த்தீங்களா காட்டு கூச்சல் போடுறாரு, இப்படி பேசினாதான் பிரசங்கம் கேட்குமா, இப்படி பேசினாதான் மக்கள் மனம் திரும்புவாங்களா என்று அதையும் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பாராட்டலை, அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை. அவர் மக்களுக்காக பல முறை தன்னுடைய காரியத்தை மாற்றி மாற்றி வந்தார். அவர் மாற்றினதுனால மக்கள் யாரையும் திருப்திப்படுத்த முடியலை. இன்றைக்கு நமக்கு சொல்ல, அப்படி மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நம்ம எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரு, என்ன கிருபை தந்திருக்கிறாரு, அந்த கிருபையை, தேவன் தந்த அந்த அவருடைய கிருபை வரங்களை, அவர் தந்திருக்கிற காரியத்தை, அதை மாத்திரம் நம்ம வெளிப்படுத்துவோம். வீடு வீடா போய் சிலர் போய் ஜெபம் பண்ணி அநேகருக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. ஒன்று சொல்லுவாங்க, பார்த்தீங்களா வீடு வீடா போய் நல்ல கலெக்ஷன் பண்ணுறாரு. அதை கேட்டவொன்னே அவர் என்ன செய்வார், ஒரு இடத்துல உட்கார்ந்து சபையில் மட்டும் உபதேசம் பண்ணுவார். சபையில் உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, இவருக்கு பொறுப்பே கிடையாதுங்க, ஒரு இடத்துல உட்காந்து கொட்டடிச்சா போதுமா, ஆத்மாக்கள் குறித்த பாரமே கிடையாது. இந்த உலகம் பலதரப்பட்ட நிலையில் நம்மை குறித்து இப்படி தான் சொல்லும். இயேசு கிறிஸ்துவை அப்படிதான் சொன்னார்கள், போஜன பிரியன், மதுபான பிரியன், போஜன பிரியன் என்று மதுபான பிரியன் என்றும் சொன்னார்கள், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொன்னார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து அவர் கவலைப்படலை. பிதாவினுடைய சித்தம் என்ன, தன்னை அனுப்பின பிதாவினுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராகவே கடந்து சென்றார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு இருக்கிறீரப்பா, எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், சரியான பாதையில், செம்மையான பாதையில் நீர்களை நடத்தி செல்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.